வணக்கம் நண்பர்களே. உங்கள் சிந்தனைக்கும் செயலுக்கும் ஆக்கப்பூர்வ தகவல்களை உள்ளடக்கி வருவது அபுர்வாஸ் நிறுவன ஏற்பாட்டிலான வாழ்வும் வளமும். கோலாலம்பூருக்கு அருகிலே இருக்கின்ற கில்லானை நினைத்தால் உடனே நினைவுக்கு வருவது அபுர்வாஸ் என்பதும் நினைவுக்கு வருவது கில்லான் தான். இப்படி அந்யோன்யமாக பல ஆண்டுகளாக நம்பிக்கையின் சின்னமாக செயல்படக்கூடிய அபுர்வாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர், மணியியல் ஜோதிட கலை இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றுள்ள ஆன்மீக சிந்தனை செம்மன் முனைவர் கு. பரமசிவம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் போல் முகம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய எல்லா நெஞ்சங்களுக்கும், உலகளாவிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். தொடக்கத்திலே சொன்னது போல நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது மக்கள் மனதிலே இந்த நம்பிக்கை வேரூன்றி விட்டால், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்து விட்டால், அப்புறம் அந்த நிறுவனத்தின் மீது அளவற்ற அன்பும் பாசமும் நிலைத்திருப்பது உண்மை. பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 89ஆம் ஆண்டிலிருந்து 37வது ஆண்டாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அபுர்வாஸ் நிறுவனம் என்றால் உங்களை மறக்கவே முடியாது. நான் பல சந்தர்ப்பங்களில் ஒரு கேள்விகள் வந்து நான் கேட்க மறந்துட்டேன். ஏன்னா உங்களுடைய வாடிக்கையாளர் எப்போயாவது திடீர்னு சந்திப்பீங்க, இனம் புரியாத ஒரு இன்பம், ஒரு பாசம், பிணைப்பு, உங்களால் நம்ப முடியாத ஒரு அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருப்பீங்களா? ஆமாம், நிச்சயமாக கேட்கல. அதை நான் கடைசியில் கேட்குறேன். இப்போ வந்து முக்கியமானது தங்க விலை கிடுக்கிடுன்னு ஏறிட்டு வருது. உங்களுடைய தயாரிப்புகள், உங்களுடைய பொருள்கள்லாம் தங்கத்தின் பயனீடு இருப்பதால் பெரும் பாதிப்பாக இருக்குமே. அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்குதுங்க. சுமார் ஒரு 450 ரிங்கிட்ல இருந்த தங்கத்தினுடைய விலைங்க 999. அது வந்து திடீரென்று அப்படியே இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 526 527 வெள்ளியை தாண்டி கடந்து கொண்டு இருக்கிறது. இதை விட உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குதுங்க. எல்லாரும் இந்த ஏஐ பாய்க்கிறீங்க, ChatGPT பாய்க்கிறீங்க, உபயோகப்படுத்துகிறீங்க. அமெரிக்க அரசாங்கமே அவங்களுடைய தொழிலாளர்களுடைய சூழலை வந்து ஷட் டவுன் அப்படின்னா வேலையிலேருந்து நீக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துருக்கு. இதுக்கு ஒரு காரணம் என்ன, அவங்களுக்கு பணம் கஜானாவில் பணம் இல்லை எல்லாருக்கும் கொடுக்குறது, அந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுங்க. இதெல்லாம் வந்து எதிர்மறையான ஒரு சூழலுங்க. நேர்மறையான ஒரு சூழல் என்ன சொல்லுங்கள், நம்ம ஆளுங்கள்லாம் நிறைய பேர் தங்கம் வச்சுருப்பீங்க, நகையாக வச்சுருப்பீங்க, 916 வச்சுருக்கீங்க, இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் வசதியான சூழ்நிலையை அடைஞ்சிருக்கீங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் உலகத்தில் அதிகமாக தங்கத்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஆள் நம்ம தான். அதனால் இருக்கிறத பத்திரமா வைத்துக் கொள்ளுங்கள், அதை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அது வந்து அது கொடுத்துட்டு அதை ஏமாந்துட்டோம், அங்கே வச்சுட்டோம், அடகு கடையில் வச்சோம், உடனே அதை போய் எப்படியாவது வந்து மீட்டு விடுங்கள். அது உங்களுக்கு எதிர்கால கட்டத்தில் ஒரு சிறந்த ஒரு கை உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த தங்கம் அப்படின்றது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கு. அபுர்வாஸினுடைய தயாரிப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாடம் 3 எந்திரம் இருக்குங்க. அசுரோட எந்திரம், கந்திஷ்டி கணபதி எந்திரம், தத்தாத்திரேய எந்திரம் 24 கேரட் தங்கத்தில் தோய்த்து எடுக்கப்பட்டதுங்க. எல்லாத்துக்கும் விலை ஏறி இருக்கு. நம்ம விலை ஏற்றி இருக்கணுமா? இன்னும் ஏற்றலை. கண்டிப்பாக திட்டவட்டமாக நம்ம ஏற்றுவோம். தீபாவளி முடிந்த உடனே இதெல்லாம் இப்போ வந்து 690 ரிங்கிட் என்னமோ போய்கிட்டு இருக்குதுங்க. தீபாவளி முடிஞ்ச உடனே குறைந்தபட்சம் 15% 20% ஏற்றம் பெறும். அதை நான் இப்பவே உத்தரவாதமாக எழுதி கொடுத்தேன். சமாளிக்க முடியாது, இல்லைன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது. இது ஏன்னா இப்போ ஏன் நம்ம இந்த விலைகளை ஏற்றம் காணாமல் வைத்திருக்கோம்னா, மக்களுக்கு இது ஒரு சுமையாக போய் சேர்ந்துடக்கூடாது. ஒவ்வொரு வாரத்துலேயும் இந்த இந்த குதிரையினோட லாடம் வந்து நூற்றுக்கணக்கானது வந்து இந்த நாடு மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கும் சென்று கொண்டு இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் போய் எந்த சுமையும் திடீர்னு தீபாவளியை முன்னிட்டு ஏற்றிட்டோம் அப்படின்னா, அதனால் தீபாவளியெல்லாம் முடிந்த பிறகு ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பணியாளர்களாக ரொம்ப தருமாறுறாங்க. கண்டிப்பாக முடியாதுங்க. திட்டவட்டமாக நம்ம வந்து ஒவ்வொரு எந்திரத்துக்கும் அதனுடைய செலவுகளை நம்ம பார்த்தோம்னா நம்ம கையிலேருந்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்றது. நான் எல்லாருமே கேட்டேன். சத்தியமான ஒரு விஷயங்க. எங்கள் பணியாளர்கள்லாம் ஒரு விஷயத்த கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுங்களா? ஆன்மீக யாத்திரை ஒன்று செய்த பொழுது 15 லட்சம் ரிங்கிட் வந்து யாருக்கிட்டையும், உங்களுக்கு தெரியும், யாருக்கிட்டையும் நம்ம போய் ஒரு காசு வசூலே கிடையாது. 2வது தடவை பண்ணின பொழுதும் அதே மாதிரி தான் செலவாடிச்சு, பண்ணலை. அதுக்கப்புறம் இன்னும் பல இடங்களில், ஒரு 10 இடங்களில் மலேசியாவில் பண்ணியிருக்கோம். உலகளாவிய நிலையில் ஸ்ரீ சூக்த ஹோமம் மிக பெருசாக நடந்தது மலேசியாவில் தான் நடந்துச்சுங்க. எல்லாம் நீங்களாக இருந்தீங்க, நீங்கள் தான் அதுக்கு வர்ணனையாளரா? ஆமாம், தங்கராஜ் தான் அதுக்கு வந்து இந்த வீடியோலாம் எடுத்து வரும். இன்னும் அதெல்லாம் வந்து அப்படியே பசுமையாக மனதில் இருக்கு.
இப்போ செய்ய சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்க. ஆனால் அவ்வளோ நம்ம செலவு பண்ணிட்டோம். ஏதாவது எதிர்பார்த்து செலவு பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான். அதே தத்துவம் தான் இருக்கும். எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த தீபாவளிக்கு எங்கெல்லாம் போய் சேரணுமோ, இந்த நாடு மட்டும் இல்லை, ஸ்பெயின், போர்ச்சுகல், நெதர்லாந்து, சுவிட்சர்லாண்டு, எங்கே போய் சேரணுமோ அது போய் சேரணும் அப்படின்றதுக்காண்டி ஏற்றம் காணாமல் வைத்திருக்கிறோம். தங்க விலை ஏற்றிருக்கிறது. நமக்கு அந்த தங்கத்தில் துவைத்து எடுத்து கொடுக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் இல்லை, இது கட்டுப்படியாகாது, எங்களுடைய தொழிலியல் கட்டணமே பத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வருதுங்க, தீபாவளி முடிஞ்சு பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ அபூர்வாசி நேரத்தில் இன்னொன்று மெகா சேல் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மெகா சேல் நடக்கக்கூடிய வேலையில் எல்லாத்துக்கும் நாங்கள் விலை ஏற்றுறோம். அஷ்டலட்சுமி விளக்குகளை தங்கத்தில் துவைத்து விலை ஏற்றுறோம். அஷ்டலட்சுமி காயின்களுக்கு விலை ஏற்றுறோம். இந்த பாக்கெட்டில் வைக்கக்கூடிய இந்த எந்திரம், சித்தர்கள் எண்ணி எந்திரம், குபேர எண்ணி எந்திரம், அதுக்கு நாங்கள் விலை ஏற்றுறோம். 3-in-1 இந்த சுதர்சன எந்திரத்துக்கெல்லாம் விலை ஏற்றுறோம். தங்க ரட்சி நீங்கள் அணியிறது கவசத்துக்கெல்லாம் விலை ஏற்றுறோம்னா ஏற்புடையதாக இருக்காது. நம்ம இவ்வளோ காலம் இருந்துட்டோம். இதை சமாளிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்குது. இதுதான் நம்மளுடைய பரிவர்த்தனை அப்படின்றது. நமக்கு பல பரிவர்த்தனைகள் இருக்குது. அதனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து தாக்கு பிடிப்போம். கண்டிப்பாக தீபாவளி முடிந்த உடனே அதன் பிறகு வந்து கட்டமாக நம்ம வந்து விலைகளை ஏற்றுக்கொள்வோம். மெகா சேல் என்ற வார்த்தையை பயன்படுத்துனீங்க. தீபாவளி நெருங்கிட்டு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக. ஆமாங்க, இந்த தீபாவளி நெருங்கி இருக்குது. எல்லாரும் செலவுகளை வந்து எவ்வளோ சிக்கனமாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் வருதுன்னு அப்படி அள்ளி இறத்து விட்டு நம்ம தீபாவளி முடிந்தவொடனே அப்புறம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது. நம்மளாம் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம். அதனால் செலவுகளை கொஞ்சம் கணக்கச்சிதமாக பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பு. அதே நேரத்தில் மங்களமாக சௌபாக்கியமாக குடும்பத்தோடு உற்சார் உறவினரோடு எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து விட்டு இந்த தீபாவளி திங்கட்கிழமை தான் வருகிறது. செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு மற்ற குபேர பூஜை எல்லாம் வரும். அதனால் மங்களமாக கொண்டாடுங்கள். தீபாவளி என்பது அன்பளிப்புகளும் உடனே இருக்குல்ல. ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு அஷ்டலட்சுமி விளக்கு வாங்கி கொண்டு போய் கொடுக்குறீங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த தீபம் எரிகிறது பார்க்கும் பொழுதுலாம் சரி, இன்னார் மூலமாக இது நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒன்று இருக்குதுங்க. இந்த அசுவரோட எந்திரம், கந்திஷ்டி கணபதி எந்திரம், தத்தாத்திரேய எந்திரம் 3 ஒன்றாக இருக்கிறது. ஒரு எந்திரத்தை செய்து முடித்து அதை கொண்டு வருவதற்குங்க தங்கமெல்லாம் பூசுறதுன்னு எல்லாமே அது பஞ்சலோகம் பாருங்க, சுத்தமான பஞ்சலோகம். 24 கேரட் தங்கத்தில் துவைத்து எடுக்கப்பட்டது. ஒரு எந்திரத்துக்கு ஏறக்குறைய 210 ரிங்கிட், 210லேருந்து 12 ரிங்கிட் செலவாகும். 3 எந்திரம் இருக்குங்க. அதுவே 600 ரிங்கிட்டு தாண்டி போய்க்கு. இந்த லாடம் ஒன்று இருக்கிறது. இந்த லாடத்தை வந்து எடுத்து சாண்ட் பிளாஸ்டிங் ஆற்று மணலில் செய்து அதை திருப்பி சுத்தப்படுத்தி இதெல்லாம் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ரேம் செய்யறதுக்கும், இந்த ஃப்ரேமுக்கு மட்டுமே ஒரு 90 ரிங்கிட்டுக்கு வருது. ஏன்னா இது ரொம்ப ஒரு நீண்ட காலம் தாங்கிறதுக்குங்க. அதனால் இப்போ இவ்வளோதான் செஞ்சுட்டு இப்போ கொடுக்கக்கூடிய விலையில் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் பண்ணிக்கிறோம், ஏறி இருக்கிறது. அதனால் தீபாவளிக்கு இதெல்லாம் விசேஷமான ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுப்பது. எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்கள் இதை கொண்டு வாங்கி கொண்டு கொடுக்கலாம். போகிற பொழுதுலாம் அந்த வீட்டில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், சார் நம்ம கொடுத்தது இவங்க ரொம்ப வளமாக இருக்காங்க. இதனுடைய தன்மை தாத்பரியம் என்னங்க, வீட்டில் நடக்கக்கூடிய மங்களமான விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று இல்லைங்க, ஆயிரக்கணக்கான எந்திரங்களை நம்ம வெளியீடு செய்திருக்கின்றோம். இது வாங்கி வைத்தவர்கள் அந்த அளவுக்கு மனம் உருகி என்னிடத்துல பேசியிருக்கிறார்கள். ஒரு அம்மா வந்து பிரிக்ஃபீல்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழல், சின்ன ஒரு பொருளை தேடி போகணும் அப்படின்னு நினச்சா ஒரு மனிதனை சந்திக்க வேண்டிய போன பொழுது ஒரு அம்மாவை பார்த்தேன். நான் பணம் கட்டும் பொழுது அவங்க வந்து நீங்கள் அபூர்வாசி ஆமாம் இல்லைங்க அந்த எந்திரம் வாங்கி வச்சுங்க, எங்கள் பிள்ளை வந்து இங்கே படிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருந்துச்சு, வாங்கி வச்சோம். ஒரு வாரத்தில் வந்து அவங்களுக்கு வேலைக்கு வந்து இன்டர்வியூக்கு அழைச்சிருந்தாங்க, அது வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க. எந்த நாடுன்னு சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாற்றம் கண்டிருக்கிறது. அதனால் இந்த மாதிரியான பொருள் ஒரு அஷ்டலட்சுமி விளக்கு வாங்கி கொடுக்கலாம். அல்லது இதெல்லாம் முடியாதுங்க, பாக்கெட்டில் வைக்கக்கூடிய சித்தர்கள் எண்ணேந்திரம், அது வைத்தா பணம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. சித்தர்கள் எண்ணேந்திரம், குபேர எண்ணேந்திரம் ரெண்டும் சேர்ந்தார் போல் ஒட்டி இருக்கும், அதை வாங்கி கொடுக்கலாம். அது எளிமையாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அதை வாங்கி கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் நான் போன வருஷம் தீபாவளிக்கு அதுதான் எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுத்தேன். எல்லோரும் ஒன்று பாக்கெட்டில் வைங்க அல்லது உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வைங்க, உங்களுக்கு பண வரவு எப்போதும் மற்றாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இது ஒரு நம்பிக்கை.
இந்த எந்திரத்தில் என்ன தெரியுங்களா ஒரு மகிமை இருக்குது, கண்டிப்பாக தெய்வ நம்பிக்கை உண்டாக்கும். குபேர எண்ணெய் எந்திரம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, குபேரன் காசுக்கு உள்ள கடவுள் அப்படின்னு யக்ஷன் தானே அவர், யக்ஷராஜா இது மிக வயசுனா இது மிக நன்னோ குபேர பிரச்சோதியார் ஒரு தடவை சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சித்தர்களோட எண்ணெய் எந்திரம் வைக்கிறோம், அகத்தியர் அவர் தானே தலைமை சித்தர். ஓ மகத்தீசாய நமக அப்படின்னா ஏதோ ஒரு சித்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். இதை ரெண்டையும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. பணம் வருது வரலை அப்படின்றது ரெண்டாவது விஷயம், ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை தாங்க மனிதனை வந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது. கடலில் விழுந்துட்டு பிழைப்போம் என்ற நம்பிக்கை இருந்தால் அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சு விடுகிறது. சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு இல்லை காலை வச்சா நான் என்ன ஆகணும்னு தெரிஞ்சவங்க பேர் வராமல் போயிடுச்சு. முதல்ல காலை வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல சந்திரனில் கால் வச்சாருன்னு வந்துருச்சு பாருங்க. பயம் அது ஒரு மனிதனுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தைரியம், இந்த சேலஞ்சிங் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள், இந்த மாதிரியான சில பொருட்கள்லாம் வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு வெறும் சொல்லாடல் மட்டும் இல்லைங்க டாக்டர். ஏன்னா நீங்கள் எடுத்துக்காட்டு அந்த பயம் என்ற இது இல்லாமல் இந்த கோவிட்லாம் வந்தபோது எப்பேற்பட்ட தாக்கம், அதுக்கு தான் மீண்டும் வந்துட்டீங்கல்ல. கோவிட் நேரத்தில் ஒவ்வொரு இரவும் நான் வந்து தூங்காமல் ஒரு 12-1 மணி வரைக்கும் நான் விழித்திருப்பேன். ஒரே காரணம், என்னுடைய குழந்தையில் ஒரு பெண் குழந்தை பில்லான் மருத்துவமனையில் அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தது அவங்க கோவிட் வார்டில் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க வரும்பொழுது மஞ்சள் தண்ணி கொதிக்க வச்சுருக்கணும், அதில் வேப்பலை போட்டிருக்கணும், சீந்தில் கொடி அதில் போட்டிருக்கணும், வேப்பம் குச்சிக்கடை போட்டிருக்கணும். அவங்க வந்தோடனே குளிச்சுட்டு அவங்க குளிக்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அப்புறம் தான் படுக்கணும் பாதுகாப்பா. ஆமாம், அவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க, குணங்களை வைப்பதற்கு பிணவரையில் சும்மா நாங்கள் வந்து வெளியே தான் கடத்தி வச்சுருக்கோம். ஒவ்வொரு நாளும் 20-30 அப்படின்னு பார்த்து மனம் கல்லாய் போனது அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படியா இருந்தாலும் ஒரு தாப்பனாக இருக்குது, சரி இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கணும்னு. ஆனால் அந்த கோவிட்டினுடைய தாக்கம் யாருக்குமே இல்லாமல் நான் கடந்து சென்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரே காரணம், எங்கள் வீட்டில் வந்து 2 நேரமும் கண்டிப்பாக திட்டவட்டமாக சத்தியமாக அக்னிஹோத்திரம் நடக்கும். அதை நாங்கள் செய்யாமல் இருந்ததே கிடையாது. அது ஒரு வகையில் எங்களுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னா மறுக்க முடியாது. தீபாவளி மெகா சேல் சொன்னீங்கல்லவா? ஆமாம், அது வந்து எல்லா தரப்பினரும் அவங்களோட வசதிக்கு ஏற்றவாறு எல்லாருக்கும் இருக்குதுங்க. ருத்ராட்சங்களை வச்சுருக்கோம். நீங்கள் வந்து கீழெல்லாம் வந்து ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வச்சுருக்காங்க, லட்சக்கணக்கான ருத்ராட்சங்கள். நீங்கள் வாங்கின ஒரு சில ருத்ராட்சங்களுக்கு buy 1 free 1 அப்படிலாம் கூட ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் விலை குறைத்து செஞ்சுருக்காங்க. ஸ்படிக மாலைகள், ருத்ராட்ச மாலைகள் இதெல்லாம் நிறைய இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எந்திரங்கள்லாம் தீபாவளி வரைக்கும் தாங்க இந்த விலையில் கிடைக்கும், விலை குறைப்பில் கிடைக்கும். அது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக திட்டவட்டமாக விலை ஏறிடும். அது மட்டும் இல்லை, இந்த லாடம் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த அகத்தியருடைய ஆரூட சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நிறைய பேர் வெளிநாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எனக்கே அந்த மாதிரி எத்தனையோ தடவை வந்திருக்கு. அந்த மாதிரி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எனக்கு உதவியாக இருந்தது அந்த அகத்தியர் ஆரூட சக்கரம். இதை வைத்து தான் நிறைய முடிவுகளை எடுத்திருக்கோம். இந்த மாதிரியான பொருட்கள், இது இல்லாமல் சங்குலாம் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டுகள் இதெல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ரத்தினங்கள், விசேஷமான கழிவுகள் இப்போ கொடுக்குறோம். தீபாவளி முடிகிற வரைக்கும் முத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரத்தினங்களாக இருந்தாலும் சரி, கனக புஷ்பராகம், மாணிக்கம், வைரங்கள், வைடூரியங்கள், வைர மூக்குத்திகள் எல்லாத்துக்கும் விசேஷ கழிவுகள் இருக்குது. ஆக வாடிக்கையாளர்கள் கடைசியான நிலவரங்களை புரிந்து கொண்டு நமக்கு ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக நாம் இப்போது நிறைவு கொண்டு வருவோம். நம்முடைய வாடிக்கையாளருக்கு முன்கூட்டிய தீபாவளி வாழ்த்து கூட சொல்லலாம். எல்லாருக்கும் மங்களமான, இனிய, சௌபாக்கியமான, வெற்றியான ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.